வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஆப்போட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D சரவுண்ட் மியூசிக் பிளேயர். இப்போ நம்ம ஃபோனில் இருக்கிற சாதாரண மியூசிக் பிளேயர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடும்போது ரெண்டு சைடும் வந்து மியூசிக் வந்து ரெண்டு சைடுமே கேட்கும், எந்த ஒரு எஃபெக்ட் இருக்காது. இந்த அப்ளிகேஷன் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி தரும். 3.1 இல்லாட்டி 5.1 இல்லை 7.1 வந்து சேனல் வந்து பிரித்து தரும். அதனால கார் போகிற சத்தம் எங்கே, ட்ரம் சத்தம் இங்கே கேட்கும், குருவி சத்தம் இங்கே கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த ஆப் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப செம்மையாக ஹோம் தேட்டரில் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி நம்ம கேட்கலாம். இப்போ வாங்க ஆப்குள்ள போய் பார்க்கலாம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, விர்ச்சுவல் 3D சரௌண்ட். இது ரெண்டுமே எனேபிள் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வேவ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் 3D 7.1 பேஸ் பூஸ்ட் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் 3Dயில் இருக்கேன். இதை வந்து பவர் வேணும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே கீழே இழுத்தனா இந்த ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி சவுண்ட் எங்கேருந்து வரணும்னு பார்த்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 7.1 சரௌண்டில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர் எங்கேருந்து நமக்கு சவுண்ட் வரணும் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே எழுத்திங்கன்னா ஸ்பீக்கர் கிட்டக்க முன்னக்க பின்னக்க வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிட்டக்க வருது, பார்த்தீங்கன்னா பின்னாடி போகுது. வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ் பூஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சொல்கிறேன், பேஸ் பூஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே பேஸ் எஃபெக்ட் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் மேலே ஈக்குவலைசர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு UI ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தீம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சவுண்ட் எஃபெக்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பாட்டு செலக்ட் பண்ணுறது இங்கே 4 லைன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டு வந்து டேரெக்டாகவே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஒரு நார்மல் மியூசிக் பிளேயர் மாதிரி தான் ஒர்க் ஆகும், பட் வந்து 3D சரௌண்ட், அதாவது விர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட்டோட இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது புது வீடியோஸை காண என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி இருக்கும் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற டெய்லி யூடியூப் வீடியோஸ் உங்கள் யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம்.